திருக்கோவிலூரிலிருந்து வருகை புரிந்துள்ள அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடப் புலவர் சக்தி திரு மு. சுந்தரேசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ஓம் சக்தி. இந்த மேடையிலே இருக்கிற தலைவர் அவர்களே, பெரியோர்களே, பூஜ்ய ஸ்ரீ குகப்பிரியா அம்மையார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இந்த விழா நண்பர் மகாதேவன் அவர்கள் எழுதிய பகவத்கீதையை பற்றி வெளியிடுகிற ஒரு விழா. இந்து மதத்துக்கு ஆணித்தரமான ஒரு உயிர் நூலாக இருப்பது இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை பற்றி படிப்பாளிகள் மத்தியிலே பலவிதமான சர்ச்சைகள் உண்டு. இந்த சர்ச்சைகளையெல்லாம் கடந்து வந்து உயிரோடு விளங்குகிற நூல் இந்த பகவத்கீதை. இது ஆண்டவனே சொன்ன வாக்குகளை கொண்டு விளங்குகிறது. இந்து மதத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, இந்த நாட்டில் தான் ஞானிகள் அதிகமாக பிறந்தார்கள். இந்த செயின்ஸுங்களை பற்றி ஒரு பையன் வெளிநாட்டில் பேசிக்கிறான், தகப்பனாரோட பேசுகிறான். அந்த பையன் அப்பாவை கேட்டானா, டாடி அது என்ன இந்த மகான்கள் எல்லாம் இந்தியாவிலேயே அதிகமாக பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டானா. அது அந்த மண்ணினுடைய ராசிடா மகனேன்னாராம் அவர். அதை மாதிரி 1000 மதச்சண்டைகள் இருந்தாலும், பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்தியா ஆன்மீகம் செழித்து வந்த நாடு. இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற ஒரு காலகட்டம் இப்போ. இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்தை மேற்கொண்டு வாழணும். உலகத்துக்கே ஒரு உயர்ந்த கொள்கையை கொடுத்தவங்க நாம. அது என்ன கொள்கை? ஒவ்வொரு உயிரிலேயும் பரமாத்மா ஆத்மாவாக இருக்கிறான். நீ சக மனிதரை நேசின்னு ஏன் சொல்கிறோம்? உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா தான் அவங்ககிட்டையும் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பரமாத்மா தான் அந்த ஜீவன்லையும் இருக்குது. அது கஷ்டப்படுற போது நீ சும்மா இருந்தீன்னா அது சுயநலம், அது உனக்கு பாவத்தை சம்பாதித்து கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. கீதையிலே இருந்து ஏராளமான நூல்கள் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பெருகியிருக்கின்றன. ஆத்ம ஞானத்துக்கு ஊற்றாக இருக்கிற பகவத்கீதை. மற்றவங்களெல்லாம் நம்ம பாவிகளேன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீ தெய்வீகமானவன், நீ கீழ்ப்பட்டு சிறுமப்பட்டு கிடக்கிறடா என்று சொன்னது இந்து மதம். இந்து மதத்தினுடைய அருமை பெருமைகளை இந்துக்களே உணராதது தான் துர்பாக்கியம். நம்மக்கிட்ட தத்துவ ஞானத்துக்கு வறுமை கிடையாதுங்க. நம்ம ஞானிகள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு என்னென்ன கோணங்கள் உண்டோ அத்தனையும் சிந்தித்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது படிக்கிறது இல்லை, அதை நாம் பின்பற்றுவதும் இல்லை. ஒரே பரம்பொருள் தாயா சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் இப்படி 5 விதமாக வேஷம் போட்டுக்கு நடிக்குதுன்னு சொன்னவங்க நம்ம ஞானிகள். ஏண்டா ஒருத்தனை அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டவங்க நம்ம ஞானிகள். ஆகையினால பார்க்கின்ற பொருளெல்லாம் நீயே இருத்தி, எல்லா பொருளையும் இருக்குது ஐயா ஆத்மாவாக பரமாத்மா என்று சொன்ன நாடு இது. இப்படி இருந்தும் நாம் நம்ம அருமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனித சமூகம் நெறிகட்டு போகிற பொழுது, வழி தவறி போகிற பொழுது பரம்பொருள் ஞானிகளை அனுப்பி வைக்கிறது. ஞானிகளால் முடியலன்னா தெய்வமே அவதாரமாக வருகிறது. தெய்வமாக வந்து அவதாரம் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் விளையாடிக்கிட்டு போகுது. அந்த நெருக்கடியும் மீறி போகிற பொழுது
பரம்பொருளே வந்து நம்ம உலகத்துக்கு வழிகாட்டு இருக்கிறது. தெய்வமாக வந்து விளையாடிய காலம், கண்ணபெருமான் வந்து விளையாடிய காலம். அன்றைக்கு அரசியல் நிலைமைகளில் கண்ணன் வர வேண்டியதாக இருக்குது, மானிடனாக வர வேண்டியதாக இருந்தது. அவனே அப்போ சொல்கிறான், என்னுடைய யோக மாயையை புரிந்து கொள்ளாதவர்கள் என்னை வெறும் மானிடர்கள் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு அவனே சொல்லி காண்பிச்சான். அவதாரங்கள் வர்றது உண்டா? உண்டு. எனக்கு கீதையை படித்தபோது அவதாரங்கள் பற்றி தெரியாது. ஆதிபராசக்தி கிட்ட அடைக்கலமான பிற்பாடு தான் இந்த அவதாரங்களை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பித்தது. கிருஷ்ணாவதாரத்துக்கு பேரலெல்லாம் இன்றைக்கி மேல்மருவத்தூரில் அம்மா அவதாரமாக வந்திருக்கிறா. அர்ஜுனன் தயங்கனாம் போர்க்களத்தில் ஆயுதம் எடுத்து சொந்தக்காரங்களெல்லாம் சாவடிக்க வேண்டியதாக இருக்கு. இவங்களெல்லாம் சாவடிச்சுட்டு எனக்கு இந்த ராஜ்யம் கிடைக்குதுன்னா அதில் என்ன சுகம் இருக்க போகுது கண்ணா, எனக்கு மனசு குழப்பமாக இருக்குது என்று கேட்டபோது கிருஷ்ண பரமாத்மா சொன்னான், அடே பைத்தியக்காரா, கொல்வதும் நானே கொல்லப்படுவதும் நானே. அவங்க ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீ வெறும் கருவிதாண்டான்னு சொன்னான். அதை சரியாக புரிஞ்சிக்காமல் பலவிதமான வியாக்கியானங்கள் எல்லாம் வந்தது. அந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கிற நிலையில் இன்னைக்கு ஜனங்க இல்லை. ஆகையினால இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் வந்து விளையாடிட்டு போனான். ஆயர்பாடி சிறுவர்களெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு போய் அவங்கள்ட்ட மயங்கி கிடந்தார்கள். கோபியர்கள் அத்தனை பேருமே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அந்த பரமாத்மாவை இந்த ஆத்மாக்கள் சுற்றி சூழ்ந்து கொண்டு அந்த இறை அனுபவத்திலே திளைத்தன. அதே அந்த அனுபவங்களை இன்றைக்கு ஆதிபராசக்தி அவதாரத்தில் கிருஷ்ணனோடு வாழ்ந்த காலத்தில் அவங்க எப்படி அனுபவித்திருப்பார்கள் என்பதை இன்றைக்கு செவ்வாடை கூட்டங்கள் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால அது கீதையில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நாங்கள் மருவத்தூரில் தான் அதை தெரிந்து கொள்ள முடிஞ்சுது. இந்த அவதாரத்தினுடைய நிழலில் இருந்ததுனால்தான் கீதையினுடைய பெருமை எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவன் சொன்னான், எல்லாமாக இருப்பது நானேன்னு சொன்னான். இதே மாதிரி இங்கே அம்மாவும் சொன்னான். ஒரு முறை மேல்மருவத்தூரில் ஒரு அடிதடி நடந்தது. தொண்டர்களுக்கும் ஒரு கடைக்காரனுக்கும் பெரிய தகராறு விளைஞ்சது. ஒருத்தர் கல்லால் அடிச்சுக்கினாங்க. அந்த நேரத்தில் அம்மா இங்கே அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒரு செவ்வாட தொண்டர் போய் கேட்டார், அம்மா செவ்வாட தொண்டனை கல்லால் அடிக்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கு அம்மா சொல்லிச்சு, கல்லால் அடிப்பதும் நானே கல்லால் அடிபடுவதும் நானேன்னு சொல்லிச்சு. அது அந்த தொண்டரால் புரிஞ்சிக்க முடியல. நாம் ஏதோ அம்மாகிட்ட வந்து சொன்னால் இது என்னவோ தத்துவம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆகையினால கொல்வதும் நானே கொல்லப்படுவதும் நானே அப்படின்னு அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் பரம்பொருளையாக வந்திருக்கிற அவதாரம் என்பதை நிரூபித்து சொல்லி காண்பிச்சான். இன்றைக்கி ஆதிபராசக்தி அவதாரமாக வந்திருக்கிறது. அவதார புருஷர்கள் இந்தியாவில் அப்பப்போ தோன்றுகிறார்கள். பரம்பொருள் ஞானிகளை பிறக்க வைத்த அனுப்புறது மட்டும் இல்லாமல் தானே தெய்வமாக வந்து விளையாடி கொண்டிருக்கிற காலகட்டங்கள் இந்தியாவில் பல இடங்கள் நடந்திருக்குது. கடவுள் சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வாதங்களும் தர்க்கங்களும் பயன்படாது. அன்னையிலேருந்து பெரியவங்க சொல்கிறாங்க. கிழக்கு வங்காளத்தில் நவத்வீபம்னு ஒரு பகுதி. அந்த நவத்வீபத்தில் இந்த தத்துவம் படித்த ஞானிகள் நிறையா. நவத்வீபத்துலேருந்து வந்தாங்கனாலே அவங்ககிட்ட வாதாடுறதுக்கு பயப்படுவாங்களாம். அப்படி தத்துவம் படித்து வாதங்களில் தோக்கடிக்கிற வல்லவ பலசாலிகளெல்லாம் அந்த இருந்தாங்க. அந்த ஊரில் பிறந்த ஒரு சைதன்யர்னு பேரை கேட்டாலே அவரோட வாதாடுவதற்கு தத்துவவாதம் புரிவதற்கு தயங்குவார்கள். அப்படிப்பட்ட தத்துவம் பேசிக்கொண்டு எல்லாரையும் தோற்கடித்து வந்த சைதன்யர் ஒரு நாள் தன்னையும் அறியாமல் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கீர்த்தனம் பாடிக்கொண்டு தெருவில் வந்துட்டார். என்ன அனுபவம் கிடைச்சது? ஒரு அனுபவம் கிடைச்ச உடனே வாழ்க்கை போக்கே மாறிவிடுகிறது. கடவுளை உணரத்தாங்க முடியும், தர்க்கம் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. கடவுளுடைய இலக்கணத்தை கம்பன் சொன்னான், ஆமென்பார்க்கு ஆமேயாம்
நீ இருக்குதுன்னா அது இருக்குது. அன்று என்பார்க்கு அன்றேயாம், நீ இல்லைன்னா இல்லை. ஆக இது அனுபவத்தால் உணர வேண்டிய சமாச்சாரம். கண்ணனோடு வாழ்ந்தவர்கள் பாக்கியசாலிகள். அம்மாவே ஒரு தொண்டருக்கு சொன்னான், அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் வந்த காலத்தில் என்னோட வந்த ஆத்மாடா நீ அப்படின்னு சொல்லி காண்பிச்சா. இன்னொரு தொண்டர், அவர் யுஎஸ்ஏவில் இருக்கிறாரு, எனக்கு என்னவோ ஆள் இல்லைன்னு உன்னை வச்சு கூப்பிட்டு வச்சிருந்து உன்னை பணி வாங்க வேலை வாங்குறேன்னு நினைக்காதடா. அம்மா சொன்னா, அன்னைக்கு கிறிஸ்து வந்தபோது அப்போஸ்தலர்கள்னு பின்னால் வந்தாங்கல்ல, அவங்களில் ஒருத்தனாக இருந்து உலகத்தில் ஆன்மீகம் பரப்பின ஆத்மா நீ, அதனால் உன்னை நான் அங்கே சேர்த்து வச்சுருக்கேன் என்று அம்மா சொல்லி காண்பிச்சா. 5000 வருஷத்துக்கு முன்னே எவன் மேட்டூரில் யாகம் பண்ணானோ அவனே தான் இன்னைக்கு மழை வேண்டி வேள்வி பண்ணுறான் என்று சொல்லி காண்பிச்சா. 5000 வருஷத்துக்கு முன்னே பங்கார் அடிகளார் இருந்தாரா, எப்படி இருந்தார்னு யாருக்கு தெரியும்? கிருஷ்ணாவதாரமா நான் வந்தபோது நீ வந்தவன். ஆகையினால இதெல்லாம் எங்கள் அனுபவம். ஆகையினால அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் நாங்கள் இருந்தோமோ இல்லையோ, அனுபவிச்சோமோ இல்லையோ, இன்றைக்கு அவதாரங்களை விளங்கி கொள்வதற்கும் பரம்பொருளுடைய விளையாட்டை புரிந்து கொண்டு அனுபவிப்பதற்கும் இன்றைக்கு மனித குலத்துக்கு ஒரு விடிவெள்ளியாக மேல்மருவத்தூர் இருக்குது. அன்றைக்கி கிருஷ்ணனாக வந்தவ தான் இன்றைக்கி ஆதிபராசக்தியாக வந்திருக்கா. இதில் எது பெருசு எது சின்னதுன்னு பேசிக்கின்னு நாம் காலம் கடத்துறதுல பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி உயிர்ப்பான ஆன்மீகத்துக்கு ஆபத்து வந்திருக்குது. விஞ்ஞானம் என்ற பெயரில், தொழில்நுட்ப அறிவு என்ற பெயரில் இன்றைக்கி விஞ்ஞானத்தை நம்புகிற உலகம் கடவுளை நம்ப மறுக்கிறது. இன்றைக்கு எது நம்ம உன்னதமானது வேல்யூஸ்னு நாம் நினச்சோமோ அதுக்கெல்லாம் இப்போ ஆபத்து வந்துட்டுருக்குது. காலகட்டம் நமக்கு வந்திருக்குது. ஆகையினால இன்னைக்கு பகவத்கீதையை பற்றி இவர் வெளியிட்டுருக்கிறாரு. கிருஷ்ணாவதாரத்தில் கீதையில் கண்ணன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. இந்த கர்மாவை பற்றி மற்றவன் யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. மற்ற மதங்களில் கர்மாவை பற்றியோ மறுபிறவிகளை பற்றியோ எவனும் சொல்லலை. நம்ம இந்து மதத்தில் தான் இதை பற்றிய ஞானிகள் ஆழ்ந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பரம்பொருள் தான் உன் ஆத்மாவாக இருக்குது, பரமாத்மா வேற இல்லை, ஜீவாத்மா வேற இல்லை என்ற ஒரு தத்துவத்தை, உண்மையை ஞானபூர்வமாக உணர்ந்து அனுபவித்து உலகத்துக்கே கொடுத்தவங்க நம்ம நாட்டுக்காரங்க. கர்மத்தின் காரணமாக பிறவிகள் வருதுங்கிறதையும் சொன்னவங்க நம்ம ஆளுங்க, நம்ம ஞானிங்க. இந்த உயிருக்கு அழிவில்லைங்க. உட்காந்துருக்குறீங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு 60 வருஷத்தில் வாழ்ந்து முடிஞ்சு போகிற கேஸுன்னு நினைக்காதீங்க. நமக்கு பூர்வ வரலாறே ஒன்று இருக்குது. 50,000 வருஷமாக நாம் வந்துட்டுருப்போம், 1,00,000 வருஷமாக நாம் வந்துட்டுருப்போம். இந்த ஆத்மா பல்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு கர்ம சட்டப்படி அது பாட்டும் வந்துக்கின்னு போய்கின்னு இருக்குது. இதை ஞானி புரிஞ்சுக்கிட்டான். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு, அப்பா சாமி எனக்கு போதும், எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ, எனக்கு போதும்டா சாமி, என் கணக்கு தீத்துடுன்னு தெய்வத்துக்கிட்ட கேட்டவன் ஞானி. நாம் அப்படி கேட்கறதில்ல. இன்றைக்கி என் வயிற்று வலி தாங்க முடியல, எனக்கு தீர்த்து கொடு, இன்றைக்கி தலைவலி தாங்க முடியல, எனக்கு தீர்த்து கொடு நாம் கேட்குறோம். அதனால் இப்போ நமக்கு எது பெரிய பிரச்சனை இருக்குதோ அதுதான் கேட்குறோம். ஞானிகள் அப்படி கேட்டாங்க. ஏன் இப்படி நாம் ஆன்மா அப்படி பல ஜென்மங்களை எடுத்துக்கின்னு வருது? நம்ம கர்மங்கள் காரணமாக. கர்மா எப்படி வருது? நாம் பேசுகிற பேச்சு, நடக்கிற செய்கிற செயல்கள், நினைக்கிற நினப்பு, இதுதான் கர்மாவாக வருது. இந்த தெரிஞ்சும் கர்மம் வருது, தெரியாதையும் கர்மா வருது. தெரிஞ்சும் தப்பு பண்ணுறோம், தெரியாதவங்களும் தப்பு பண்ணுறோம். இதை ரொம்ப உணர்ந்து சூட்சுமமாக கேட்குறான் அர்ஜுனன். கிருஷ்ணா, கர்மத்தினால பிறவி வருதுன்னு சொல்கிற, பிறந்த பிற்பாடும் நாங்கள் கர்மம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கர்மத்தினால பிறவி, பிறவியினால கர்மா, இப்படி ஜென்மமாக நாங்கள் வந்துக்கினே இருக்கிறோமே, இதுக்கு எப்போ தான் முடிவு? விதையிலிருந்து மரம், மரத்திலிருந்து விதை, மறுபடியும் மரம், விதையிலிருந்து மரம்,
இப்படி ஒரு நீண்ட சங்கிலி போய்கினே இருக்குதுன்றிய, இதுக்கு என்னதான் விமோசனம் என்று கேட்கிற பொழுது தான் சொல்கிறான், அற்புதமான ஒரு சொல்யூஷன், அற்புதமான ஒரு தீர்வு. எந்த செயலை செய்தாலும் நான் செய்தேன் என்று செய்யாத. நீ பாவம் பண்ணினாலும் புண்ணியம் பண்ணினாலும் கிருஷ்ணா அர்ப்பணம் என்று பண்ணிவிடு. எந்த செயலுக்கும் நீ தான் கர்த்தான்னு நினச்சிக்காத அப்படின்னு சொன்னான். ஞானிகள் அதை புரிஞ்சுக்கினாங்க. நான் வெறும் ஆண்டவன் கையில் கிடைச்ச கருவி, என் மூலமாக ஆண்டவன் என்னை செய்ய வைக்கிறான் என்ற அடக்கம் இருந்தது ஞானிக்கு. ஆகையினால இந்த பிறவியிலிருந்து தப்பணும்னா என்னையே சரணடைஞ்சிடுன்னு சொன்னான். எல்லா செயலையும் எனக்கு அர்ப்பணிச்சிடுன்னு சொல்கிறான். அதே தான் இங்கே அம்மா சொல்லி காண்பிச்சா, என்னையே சரணடைஞ்சிடு. இந்த சரணாகதி தவிர இவ்வளவு ஈஸியான வழியை வேறு யாரும் அவ்வளோ சொல்லலை. கீதையிலையும் சரி, இந்த அவதாரத்துலேயும் சரி, அம்மா சரணாகதி பற்றி சொன்னான். அந்த சரணாகதிக்கு பகவான் வேறு விதமாக அன்னைக்கு சொன்னான், இன்றைக்கி அம்மா வேறு விதமாக சொன்னான். மகனே, இந்த கணத்தில் குதி என்று சொன்ன உடனே எந்த மறுபேச்சும் கேட்காமல் உடனே நீ குதித்து விட்டால் உனக்கு அங்கே பஞ்சு மெத்தை வைத்து உன்னை நான் காப்பாற்றுவேன். அதை விட்டுட்டு ஆழமாக இருக்குமா, உள்ள கல்லுகளெல்லாம் அதிகமாக இருக்குமா என்று நீ ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு நீ குதிச்சீனா நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். ஏன் தெரியுமா? என் மேல் வைத்த நம்பிக்கையை விட உனக்கு தற்காப்பு உணர்ச்சி வந்து விட்டதல்லவா? எப்பொழுது உனக்கு அந்த தற்காப்பு உணர்ச்சி வந்து விட்டதோ அங்கே நான் வரமாட்டேன். இவ்வளவு சூட்சமமாக இந்த சரணாகதி தத்துவத்தை அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தா. கண்ணை மூடிக்கணும், அதுதான் தண்டனிடுதல்னு. இப்போ கையில் கோல் வச்சுக்கின்னு போகிறோம், அந்த கோலை விட்டுட்டா என்ன பண்ணு, யோசனை பண்ணுதா, கொஞ்சம் நின்று விழுவோன்னு யோசனை பண்ணுதா? அந்த கம்பை விட்ட உடனே தடால்னு விழுதில்லை. அதை மாதிரியான சரணாகதி. இந்த சரணாகதி தான் ராமானுஜர் ரொம்ப சிலாகிச்சு பேசினார். ஆகையினால இறைவனை உணர்வதற்கும் இறைவனை அடைவதற்கும் இந்த பிறவியை அறுத்து கொள்வதற்கும் அன்னைக்கு கிருஷ்ண பகவான் ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம் என்று 4 வழியை காண்பிச்சான். இன்னைக்கு வந்திருக்கிற அம்மா இதெல்லாம் இந்த பசங்க சொன்னால் கேட்க மாட்டானுங்க, தாங்க மாட்டானுங்க. அதுக்குரிய தகுதியும் இவனுங்களுக்கு இந்த கலியில் வரல. ஆகையினால தொண்டு மார்க்கம், என்னை நம்பி தொண்டு செய், நான் சொல்கிற முறைப்படி செய், உண்மையான தொண்டு செய், உன்னை கரையேற்றுகிறேன் என்று அம்மா இந்த அவதார காலத்தில் நமக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கிறா. ஆகையினால இந்த இந்து மதம் உலகத்து மதங்களில் சளைத்த மதம் இல்லை. நம்ம மாதிரி உயர்ந்த ஞான கருவூலங்கள், பொக்கிஷங்கள் மற்ற நாட்டுக்கு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு உலகத்தில் நாம் அனாதைகளாகவும் உலகத்தார் கண்ணுக்கு இளக்காரமாகவும் தெரிகிறோம். உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை ஞான பொக்கிஷங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை எடுத்து நாம் பயன்படுத்துறதும் இல்லை, எடுத்து சொல்கிறதும் இல்லை, அதை படிக்கிறதும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேவல நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வெறுமை தட்டி போச்சு. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னான்னு புரியாமலேயே இன்றைக்கி போய்கின்னு இருக்கோம். ஆகையினால் இன்றைக்கி விஞ்ஞானம் தேவைகளை உற்பத்தி பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. காம்படிட்டிவ் வேர்ல்டு, போட்டி போட்டி போட்டி. அமெரிக்காவில் ஏன் நிம்மதி இல்லை? அவன் புது கார் வாங்கியிருக்கிறான், அவனை மாதிரி நான் வாங்கணும். அவன் சம்பளத்தை தவணை முறையில் எல்லாம் வசூல் பண்ணுற வியாபார போட்டி வந்துடுச்சு. பெருகி வருகிற தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இன்றைக்கி டாலர் டாலர் டாலர்னு அலையிறோம். இன்றைக்கி வந்துடுச்சு. மிடில் கிளாஸ் கீழே இறங்கி போச்சு. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் இன்றைக்கி வேட்டைக்காடு மாதிரி சமூகத்தை ஆக்கின்னு வர்றாங்க. இன்றைக்கி அரசியல் வேட்டைக்காடு, சமூகத்தில் வழிகாட்டுறதுக்கு இல்லை. மக்களுக்கு அடித்து பிடிச்சி எப்படியாவது ஏமாற்றி சொத்து சேர்க்கணும், பணம் பணம் பணம்னு அலையிற நிலைமை வந்துடுச்சு. வாழ்க்கையில் எவனுக்கும் நிம்மதி இல்லை. விஞ்ஞானம் பெருகி பெருகி போச்சு. இல்லை, ராமானுஜர் காலத்தில், ராஜராஜன் காலத்தில் செல்ஃபோன் இருந்ததா, இல்லை டெலிஃபோனு வந்ததா? இன்றைக்கி அவ்வளோ வசதி வந்திருக்குது. ஏன் நமக்கு நிம்மதி இல்லை?
காரணம், இந்த மனசினுடைய ஆழத்தை ஞானிகள் ஆராய்ந்து சொன்னதை மாதிரி நாம் பின்பற்றலை. நீ எவ்வளவுதான் சம்பாரித்து வச்சுக்கோ, உன் மனசில் நிம்மதி இல்லைன்னா, சந்தோஷம் இல்லைன்னா, நீ 1000 கோடி ரூபாய் வச்சுக்கின்னு என்னையா பிரயோஜனம்? ஆகையினால மனசுக்கு நிம்மதின்னா மாவனே நீ ஆன்மீகத்துக்கு தான் வந்தாகணும். ஆன்மாவை புரிஞ்சுக்கினா தான் இதெல்லாம் உனக்கு புரியும். இதை சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆகையினால கீதையில் அந்த தத்துவங்களை தான் இன்றைக்கி அம்மா புதுப்பிச்சு கொடுத்துட்டுருக்கிறா. அன்னைக்கு கீதையை உபதேசம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, அவதார நோக்கம்னு, அது மாதிரி இதை காலந்தோறும் தெய்வ அவதாரங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கி பொன்னான காலம் இது. ஆதி பராசக்தி அவதாரம் அருள் திரு அடிகளார் மூலமாக இன்றைக்கி நடந்து கொண்டு வருகிறது. அந்த அவதாரத்துக்கு நோக்கங்கள் வேறு, இந்த நோக்கத்துக்கு 3 அவதாரம், அந்த அவதாரத்துக்கு 3 நோக்கம் இருக்குது. தெய்வ நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் ஊட்டுவது, அடித்தளத்து மக்களையும் பெண் குலத்தையும் ஆன்மீக வழியில் உயர்த்துவது. இந்த 3 நோக்கத்தை வச்சு ஆதிபராசக்தி அவதாரம் இன்றைக்கு மேல்மருவத்தூரில் நடந்திருக்குது. அன்றைக்கி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆத்மாக்கள் ஆசையோடு பாசத்தோடு ஓடின, இன்றைக்கி அம்மா அம்மா என்னும் மருவத்தூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா ஆன்மீக பூமி, ஞான கருவூலங்கள் நிறைந்த நாடு. மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்காக பரம்பொருள் இன்றைக்கு இறங்கி வந்து அன்னைக்கு விளையாடிச்சு, இன்றைக்கும் விளையாடுது. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை. நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை இந்த மேடையில் சொல்லிவிட்டோம். ஆகையினால நாம் ஆன்மீக வழிக்கு திரும்பினால் தவிர, ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் தவிர, நீ எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் சரி, ஒன்றும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த நிம்மதியை தரக்கூடியது ஆன்மீகம் ஒன்று. அன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மா போதனைகள் செய்தான், இன்றைக்கி அடிகளார் போதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போதனையோடு மட்டும் இந்த அவதாரம் இல்லை. இந்த அவதாரம் தன்னை நாடி வந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெய்வ அனுபவங்களை கொடுத்திருக்கிறது. இந்த செவ்வாடை ஒவ்வொருத்தருக்கும் பின்னாலேயும் ஒரு சரித்திரம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 30 நிமிஷம்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த மகாதேவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீதையை பற்றி இன்னும் நிறைய நூல்கள் வரணும், அது மாணவர்களிடையே பரவணும். நம்ம நாட்டு ஞான கருவூலங்களை இளைஞர்களுக்கு பரப்பணும். இளைஞர்கள் இன்றைக்கி வழி தவறி போய்கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. காரணம், முன்னெல்லாம் அழகழகாக பட்டிமன்றம் நடக்கும், நுட்பமான விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. குன்றக்குடி அடிகளார், சத்தியசீல, இந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. திருவிழா வந்தால் இன்றைக்கி சினிமா ஒரு டிவி போட்டு விடுறாங்க. இன்றைக்கி வீட்டில் வைக்கிற டிவியில் பார்த்திங்கன்னா ஆபாசமான காட்சிகளை தாய், தகப்பன், வயசு வந்த பொண்ணு, சின்ன பிள்ளைங்க, பேரன், பேத்தி, இவ்வளவு பேரும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்ன சலனங்களை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துறதுங்கிறத தெரியல. கருவுற்ற பெண்கள் கூட இந்த டிவியை பார்த்து சலனம் அடைகிற போது அந்த குழந்தையும் பாதிக்கப்படுதுன்னு அம்மா சொல்கிறா. ஆகையினால ஒரு தலைமுறையே, வரக்கூடிய தலைமுறையே இப்படி விஷம் ஊட்டுகிற தாய்மார்களால் ஒரு ஜெனரேஷன் வருதுன்னா எங்கே நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணுங்க. டிவியை நிறுத்த சொன்னால் நம்ம அடிக்க வருவான். அதனால நம்ம சுற்றி தீமைகள் இருக்குது, அசுத்தங்கள் இருக்குது. கூடுமான வரைக்கும் நாம் அசுத்தங்கள்லேருந்து தப்பி சுத்தமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முதல்ல நாம் சுத்தமாக இருப்போம், அடுத்து பக்கத்து வீட்டுக்காரனை சுத்தப்படுத்தும். இப்படி தான் நாம் பரவலாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மீகத்தை பரப்பணும். ஆகையினால ஆன்மீகம் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும். நீ சைவனாயிரு, இல்லை பிள்ளையாரை கும்பிட்றவனாயிரு, இல்லை விஷ்ணுவை கும்பிட்றவனாயிரு, ஒரு பரம்பொருள் தான் ஒவ்வொரு தெய்வ வடிவிலேயும் வந்து அவனுக்கு நல்லது பண்ணுது. அதுதான் கிருஷ்ணன் அன்னைக்கு சொன்னான், நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வமாக இருந்து நான் தான் அருள் பாலிக்கிறேன். அதே தான் அம்மா இந்த அவதாரத்திலும் சொல்கிறா, நீ எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் அந்த தெய்வம் மூலமாக நான் தான் உனக்கு அருள் பாலிக்கிறேன். ஒரு செவ்வாழை சொல்கிற வேளாங்கண்ணிக்கு போனார். வேளாங்கண்ணியில் ஒரு பழக்கமாக அவன் மனசு குறைய ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி பொட்டியில் போட்டு வந்துடுவாராம். அது அம்மா அந்த தொண்டர் ஒரு 2 மாதம் பொறுத்து வந்தார். அம்மா சொன்னான், மகனே
நீ வேளாங்கண்ணிக்கு போட்ட விண்ணப்பம் வந்து சேர்ந்ததடான்னு. நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவன் நான் தான்டா அப்படின்னு அம்மா சொன்னான். ஆகையினால இந்த சண்டை போடுறதை விட்டுட்டு ஏன் சாமி பெருசு உன் சாமி பெருசு, ஏன் சாமி சக்தி உன் சாமி சக்திங்கிறத இந்துக்கள் இன்னையிலேருந்து விட்டுட்டு எல்லாம் ஒரு பரம்பொருள், அது பல்வேறு விதமாக கும்பிடுறவனுக்கு மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி அருள் பண்ணுது என்ற ஒரு உணர்வை வளர்த்து கொண்டால் நம்மக்கிட்ட ஒற்றுமை இருக்கும். ஜாதி சண்டை இல்லாமல் எல்லாரும் ஆன்மீகம் என்ற நிழலில் நாம் ஒதுங்கினா இந்தியா விஞ்ஞான முன்னேற்றத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து கொண்டு வளர்ந்தால் நாம் ஓஹோன்னு போகலாம். ஜப்பான் ஆன்மீகத்தை விடலை, உன்னத பண்பாடுகளை விடலை, தொழில்துறையிலையும் மற்ற துறைகளிலும் ஓங்கி வளர்ந்துட்டுருக்காங்க. நாம் இன்னும் கீழே போயின்னு இருக்கோம். இன்றைக்கி மேற்கத்திய கலாச்சாரம் வந்து இளைஞர்களை உலுக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி நிம்மதி இல்லாத அந்த ஹிப்பிகள் கூட்டம் பெருகிற மாதிரி இன்னும் 10-12 வருஷத்தில் 15 வருஷத்தில் இங்கே ஹிப்பிகள் உருவாக போகிறாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அவன் வந்து விட்டான். நம்ம பசங்க இன்னும் கொஞ்சம் காலம் போட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஓம் சக்தி பராசக்தின்னு ஜால்ரா போட்டுன்னு ஆட போகிறானுவ. அப்புறம்தான் விழுந்து எழுந்து வருவாங்க. 500 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்தியாவினுடைய ஆன்மீகத்துக்கு எழுச்சியும் அதுக்கப்புறம் வீழ்ச்சியும் எழுச்சியும் வீழ்ச்சியும் வந்தபடி இருக்குது. இன்றைக்கி இந்திய ஆன்மீகத்தை தலைநிமிரச் செய்வதற்கு மேல்மருவத்தூரிலிருந்து ஒரு சக்தி புறப்பட்டு இருக்கிறது. அது ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி அடிகளாருங்கிற உருவத்தில் இன்றைக்கி மாபெரும் இறை அனுபவங்களை தெய்வ அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு மக்கள் ஆன்மீகத்தின் பாதையில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.